என்ன சார் இது? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மேடத்தோட குழந்தை உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போகுது. நீங்களும் பதிலுக்கு சிரிக்கிறீங்க, டாடா காட்டுறீங்க. எப்படி சார் இதெல்லாம்? என்ன சார் இது? இதோட மீனிங் ஒன்னும் புரியலையே. உங்களுக்கு என்ன சார் புரியணும்? குழந்தை சிரிச்சது, பதிலுக்கு இவர் சிரிச்சு டாடா காமிச்சாரு, அவ்வளவுதானே? இல்ல இல்ல, இதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு இல்லையா விஸ்வா சார்? நானும் எத்தனையோ முறை மேடத்தோட குழந்தைக்கு டாட்டா காட்டியிருக்கேன், அது என்ன கண்டுக்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு அது உங்களுக்கு டாட்டா காட்டுதுன்னா என்ன அர்த்தம்? இவர் லட்சணமா இருக்காரு, உங்க மூஞ்ச பார்க்க சகிக்கவே இல்லைன்னு அர்த்தம். காரோட ஹெட்லைட் மாதிரி உங்க கண்ணை வச்சு டாட்டா காமிச்சிருப்பீங்க, அது பார்த்து பயந்துருக்கும், அவ்வளவுதான். நக்கலு எல்லாம் என் நேரம். இருந்த பிரச்சனை தீர்ந்துடுமா? இத்தனை நாளா மாமா பசங்க சித்தி வீட்டுல இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவங்க சித்தி வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே நம்ம என்ன செய்ய போறோம்? நம்மளால அங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ண போறோம்? எனக்கும் புரியல மாலதி. நாங்க தான் உங்க அப்பா உயிர் போறதுக்கு காரணம், நாங்க தான் நீங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம்னு அவங்க முன்னாடி போய் சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்களா? நிச்சயமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க கோபம் இன்னும் அதிகமாகி நம்மளை விரட்டி விட்டுருவாங்க. விரட்டி விட்டாலும் விரட்டி விடட்டுமே, ஜெயில தள்ளாலும் ஜெயில தள்ளட்டுமே, இல்ல அவங்க எல்லாருமே சேர்ந்து நான் அடிச்சு கொண்டாலும் கொல்லட்டும். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்க அப்பா ஆட்டோல விட்டுட்டு போன பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு நிம்மதியா இருக்கும், ஆனா எங்க அண்ணன் பசங்களுக்கு எழுத வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா? அப்பா இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் அவங்களுக்கு யார் செய்வாங்க? பணத்தை எடுத்துட்டு என்ன பிடிச்சு ஜெயில போடுங்கன்னு நீங்க பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிடலாம். ஆனா எங்க அண்ணன் பசங்களோட எதிர்காலம், அதுக்கு யாரு உத்தரவாதம் கொடுக்கறது? நாம நேர்ல போய் நின்னா ஏத்துக்க மாட்டாங்க தான். சொந்தம்னு சொன்னா காரி துப்புவாங்க தான். இருந்தாலும் நாம அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டாமா? அவங்க அப்பா இல்லாத குறைய நாம தான் தீர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. அத்தை, இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க எங்களால வந்துச்சு. நானும் ரேவதி சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சு கடனாளியா ஆகாம இருந்திருந்தா சுந்தரன் பிரியா அப்பாவோட பணத்தை எடுத்துட்டு வந்திருப்பாரா? எங்களோட கடனும் அது கொடுத்த நெருக்கடியும் தான் சுந்தரன் புத்தியை தடுமாற வச்சிருக்கு. அதனால நானும் ரேவதி முழு பொறுப்பை ஏத்துக்கிட்டு காலம் பூரா அவங்களுக்கு உழைக்கிறோம். அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்க செய்யறோம் அத்தை. ஆமாம்மா, எங்களாலதான் அவங்க அப்பாவை இழந்து அனாதைகளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இனிமே உங்களுக்கு நாங்க இருக்கோம்னு உதவி செய்யறோம்மா. இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. நாம அவங்க கிட்ட எந்த முகத்தோடு போய் நிற்கிறது? செஞ்ச தப்ப சொல்ல முடியுமா? சொந்தம்னு தான் சொல்லிக்க முடியுமா? என்னன்னு சொல்லிக்க முடியும்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுவோன்னு சொன்னாலும் அதனால என்ன பலன் இருக்கு? அப்பா, மன்னிக்க முடியாத தப்பு பண்ணது நம்ம குடும்பம். அதுல பாதிக்கப்பட்டு அனாதைகளா நிக்கிறது மாமாவோட பிள்ளைங்க.
முதல்ல சின்ன மாமா வீடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் மாமாவோட பிள்ளைங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். மாலதி, நீ என்னம்மா சொல்ற? அப்போ நடந்த விவரத்தை எல்லாம் அவங்ககிட்ட சொல்லிடலாங்கிறியா? ஆமாப்பா, ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 9 பொய் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை மறைக்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லப்பா. அப்பா, நேரா அவங்கள போய் பாப்போம். நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலையால தான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சோன்னு அவங்க கிட்ட நாம சொல்லுவோம். அதுக்கு அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேட்போம். அவங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்கெல்லாம் தான் எங்க அப்பாவை எங்க கிட்ட இருந்து பிடிச்ச பாவிங்கன்னு நினைச்சு நமக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம மனசார ஏத்துப்போம்பா. ஆமா மாமா, மாலதி சொல்றதுதான் கரெக்ட். இன்னைக்கு நம்ம சொல்லலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடந்த உண்மை தெரியதானே போகுது. அன்னைக்கு அவங்க அப்பா சாவுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை மறைச்சிட்டோன்னு நம்ம குடும்பத்து மேல இன்னும் அவங்களுக்கு கோவம் தானே அதிகமாகும். அம்சா, மாலத்தையும் மாப்பிள்ளையும் சொல்றதுலையும் ஒரு உண்மை இருக்கு. செஞ்ச பாவத்தை எல்லாம் சொல்லி கடவுள் சன்னிதானத்தில் கண்ணீர் விட்டுற மாதிரி எல்லா உண்மைகளையும் அந்த பிள்ளைங்க காலடியில் கொண்டு போய் கொட்டுவோம். கடவுளாக இருந்து அவங்க என்ன தீர்ப்பு வேணா சொல்லட்டுமே, எதுவாக இருக்கட்டும், அதை ஏற்றுக்கிற மனநிலைமைக்கு நம்ம எல்லாரும் இப்போ வந்துடணுமா? இந்த ஃபைல் இல்லையே. Sad post. Sada post or registered post, sir? Are you guys ready? Twinkle, twinkle, little star. Sir, rhymes எல்லாம் சொல்றீங்க. சார், தெரி ட்ரைலர் பார்க்கல சார் நீங்க? சார், நான் பாசிட்டிவா பேசுற மாதிரி சார். இவனுக்கு நம்ம ஜெயிக்கிறோம். கதையை வெள்ளிக்கிழமை முடிக்கலடா. சார் 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 சார். அடிக்க தெரியாதவங்க சினிமாவோட தொடர்ந்து பேர் வன்முறையா? ஓபன் ஹார்ட் சர்ஜரி சார், கியூர் இட்ஸ் வயலன்ஸ். அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா நம்ம பசங்க எல்லாம் தொடர்ந்து அலாரம் பண்ணி ஹீரோ நடிக்க வைக்கிறீங்க. எவன் நடிக்க வைக்கிறான்? நான் நடிக்க மாட்டேன். நான் கேப்பேன். இல்ல நடிக்க வேணாம். Yes sir. பெர்ஃபார்ம் பண்ணா அவார்டு தான் கிடைக்கும், அடுத்த படம் கிடைக்காது. அப்ப யூடியூப் வீடியோல யார் காப்பாத்துறது? இதே ஃபைல் தான், இதே ஃபைல் தான். இதை நாளைக்கு அனுப்பி ஃபாரின் கம்பெனி கான்ட்ராக்டை வாங்குவீங்களா? நந்தினி, இதை நான் அழிக்க போறேன். நீ கஷ்டப்பட்டு கரெக்ஷன் பண்ணி வச்சத நான் சின்னதா ஒரே ஒரு கமெண்ட்ல இதை நான் எரேஸ் பண்ண போறேன். நாளைக்கு இந்த ஃபைலை காணன்னு நீ துடிச்சு போவ. சொன்ன டைத்துக்கு டெண்டர் சப்மிட் பண்ண முடியலன்னு தேவா குதிப்பாரு. கடைசியில உன் எம்டி போஸ்ட் புடுங்கி மறுபடியும் உன்னை வீட்லயே உட்கார வைக்க போறாரு பாரு. நந்தினி, எங்கிட்டயே மோதி என்னையே டீ ப்ரமோட் பண்ணல. உனக்கு வேட்டு வச்சிருக்கண்டி, நாளைக்கு காலையில வெடிக்கும். இதுக்கு கூலியா அந்த மூர்த்தி கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்க. ஒரே ஒரு கல்ல 2 மாங்கா. சேச்சே, இது ரொம்ப பழசா இருக்கு. ஒரே ஒரு போன்ல 2 சிம்மு. இது எப்படி இருக்கு?
வலிக்குதுடி. கத்தாதம்மா. பாத்து பாத்து மெதுவா. இப்படி திரும்புமா. வலிக்குதுடி. கொஞ்சம் பொறுத்துக்கோ. மெதுவா ஒத்தடம் குடுறி. என்னம்மா இது? இந்த வீட்ல நீ ஒரு பொம்பளை சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருந்த. உன்னை இப்படி வரி குத்துற மாதிரி அப்பா ஆக்கிட்டாரே. நான் பிறந்ததுல இருந்தே உனக்கு பயந்த அப்பாவை தான் நான் பாத்திருக்கேன். ஆனா உன்னை இன்னைக்கு அடி பின்னி எடுத்துட்டாரேம்மா. உன்னை அடிக்கும் போது நான் தடுக்க வந்தேன். என்னைய புடிச்சு தள்ளுறாரு. என் ரூமையும் அவளுங்களுக்கு புடுங்கி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. விடக்கூடாதுடி. இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு சரியான பதிலடி கொடுக்கணும். என்னத்த கொடுக்கறத? நீ எதிர்த்து பேசினாலே அப்பா எகிரிட்டு அடிக்கிறாரு. இதுல எப்படி பதிலடி கொடுப்ப? எனக்கு என்னவோ அப்பா எல்லா சொத்துக்களையும் அதுங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நம்மள வீட்டை விட்டு துரத்த போறாருன்னு தோணுதுமா. இன்னைக்கு அப்பா பேசின பேச்சும் ஆடின ஆட்டமும் அப்படிதாம்மா நினைக்க வைக்குது. இது அவர் அண்ணன் சொத்துங்கிறாரு. உன்னை தாலி அறுத்து வெட்டி விட்டுவேன்னு சொல்றாரு. இவர் இப்ப உனக்கு பயந்த பழைய அப்பா இல்லம்மா. ரொம்ப மாறிட்டாரு. இல்லடி, மாறல, மாட்டி இருக்காளுங்க. அந்த திருட்டு பைய பிள்ளைங்க அழுது அழுது அவர் மனசையே கரைச்சிருக்காளுங்க. அதான் உன் அப்பா என்ன போட்டு இந்த அடி அடிச்சிருக்கான். ஐயோ, இதுக்கு என்ன செய்யறதுன்னு தாண்டி நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா, ஒண்ணு பண்ணலாமா? அப்பா வீட்ல இல்லாத நேரமா பார்த்து இதுங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடலாம். அப்பா வந்து கேட்டாருன்னா எங்கேயோ ஓடி போயிடுச்சுங்கன்னு சொல்லிடுவோம். இல்லடி, உன் அப்பா நம்ப மாட்டான். நாம தான் ஏதோ செஞ்சு துரத்தி விட்டோம்னு நினைச்சுப்பான். அதனால உன் அப்பனை நம்ப வச்சு கழுத்த இருக்கணும்டி. என்னம்மா சொல்ற? உன் அப்பா கோவப்பட்டா பதிலுக்கு நாமளும் ஆத்திரப்படாம பதுங்கிக்கணும்டி. அவரு போக்குலயே விட்டுட்டு அதுக்கப்புறம் சமயம் கிடைச்சதும் சரியா காரியத்தை முடிக்கணும்டி. அப்போ சைலண்ட் கில்லர் மாதிரி உன் வேலையை காட்ட போறேங்கிற? அதேதான். இத்தனை நாளும் என் மேல ஆத்திரப்படாத, என்ன கை நீட்டி அடிக்காத மனுஷன் இன்னைக்கு அடிச்சிட்டாரு. அப்படி அடிச்சதுக்கு காரணமானவங்கள வேரடி மண்ணோட இந்த வீட்டை விட்டு துரத்தணும்டி. அதுக்கு நான் பதுங்கி தாண்டி பாயணும். உன் ஐடியாலாம் பக்காவா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடத்தி காட்டுறேன்டி. எண்ணி 10 நாளுக்குள்ள உன் அப்பனே அதுங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நான் நடத்தி காட்டுறேன். அப்படி நடக்கல, நான் என் பவானிங்கிற பேரையே மாத்திக்கிறேன். கோவப்பட்டிருக்க கூடாது. சொல்ல சொல்ல கேட்காம சித்தி ஆடி ஆடின்னு அடிச்சிட்டாரு. இப்போ சித்தி எவ்வளவு வேதனைப்படுறாங்களோ தெரியல. நீ என்னக்கா பேசுற? அவங்க என்னென்ன பேச்சு பேசினாங்க, நம்மளையும் நம்ம அப்பாவையும் எப்படியெல்லாம் திட்டினாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு தானே சித்தப்பா கோவப்பட்டு அடிச்சாரு. சித்தப்பா மட்டும் கோவப்படலனா இந்நேரம் நாம போக்கிடம் இல்லாம எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருப்போம். அதுக்காக இப்படிலாம் ஆகணுமா? இது இத்தனை நாள கோகிலா இருந்த ரூம், அத புடுங்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. இது இவங்க வீடு, இவங்கள வெளியில போக சொல்ல யாருக்கும் உரிமை இல்லைன்னு சித்தி கிட்ட கண்டிஷனா சொல்லிட்டாரு.
இதெல்லாம் சித்திக்கு நம்ம மேல இருக்கிற கோவத்தை அதிகப்படுத்த தானே செய்யும். அதுக்கு நாம என்னக்கா பண்ண முடியும்? சித்தப்பா சொன்ன மாதிரி இது நம்ம அப்பா ஃப்ரீயா கொடுத்த சொத்து தானே. இதுல இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லையா என்ன? மனோஜ், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக தான் நாம இங்க வந்தோன்னு சித்தி சொன்னது உண்மையா போயிடும். அதனால நீ மறந்தும் கூட இந்த மாதிரி பேசக்கூடாது. நீ இப்படி சொல்ற, ஆனா சித்தி என்ன பேச்சு பேசினாங்க? நம்ம அப்பா ஒரு திருட, உன் கல்யாணத்துக்காக அடுத்தவங்க பணத்தை திருடினாரு. இப்படி திருடி கல்யாணம் பண்றதுக்கு பதிலா பிச்சை எடுக்கலான்னு சொன்னாங்கல்ல. எல்லாத்துக்கும் மேல நம்மள தெருவா போய் பிச்சை எடுக்க சொன்னாங்கல்ல. இதெல்லாம் சித்தி மட்டும் சொல்லாமாக்கா? இங்க பாரு கீர்த்தனா, சித்திக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்மள பிடிக்காது. அதனாலதான் அப்படி பேசிட்டாங்க. அத நம்ம மனசுல வச்சுக்க கூடாது. மறந்துடுவோம். எப்படிக்கா மறக்கிறது? ஊர்க்காரங்க திட்டும்போது என் மனசு பெருசா ஹர்ட் ஆகல. ஆனா நம்ம சொந்த சித்தி அப்பாவை திருடன்னு சொல்லும்போது என் மனசு அப்படியே வலிக்குதுக்கா. இனிமே தினம் தினம் சித்தி இதை சொல்லியே திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாதுக்கா. கீர்த்தனா, என்ன பேச்சு பேசுற நீ? இப்ப நாம இருக்கிற சூழ்நிலையில என்ன கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தைரியமா வாழணும். அதை விட்டுட்டு இப்படி மனசு தளர விடக்கூடாது. புரியுதா? இல்லக்கா, சித்தி இனிமே அப்பாவை அவமானப்படுத்தி பேசுறத என்னால சும்மா கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு வேகத்துல அப்பா தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அதையே சொல்லி சொல்லி அவமானப்படுத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இனிமே இந்த வீட்ல இருந்தா நமக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. பேசாம இப்பவே போயிடலாம் அந்த வீட்டை விட்டு. ஏய் கீர்த்தனா, இப்போ நீ குழப்பத்துல இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம். பேசாம தூங்குமா? இல்லக்கா, சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போயிடலாம்க்கா. அதாக்கா நல்லது. பேசாம தூங்குன்னு சொன்னேல, காலையில பாத்துக்கலாம். ஆமா, நீ இப்படிதான் சொல்லுவ. என் மனசுதான் ஆறவே மாட்டேங்குது. அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க மனசுதான் பாப்பேன். ஆனா அப்பா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ளே இருக்குக்கா. என் மனசு ஆறவே மாட்டேங்குதுக்கா. அன்னைக்கு மட்டும் அந்த போலீஸ்கார வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கல, இன்னைக்கு அப்பா உயிரோட இருந்திருப்பாரு. என்னவோ போ. ஏ மனோஜ், கீர்த்தனை எங்கடா? நான் பார்க்கலையேக்கா. பார்க்கலையா? ரூம்ல இல்லையடா. கீர்த்தனா, கீர்த்தனா எங்க போயிருப்பா? கீர்த்தனா, கீர்த்தனா, எங்க போயிருப்பா? கீர்த்தனா, 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 கீர்த்தனா எங்க இருக்க? கீர்த்தனா. என்ன பிரியா, என்ன விஷயம்? கீர்த்தனாவை காணும் சித்தப்பா. கீர்த்தனாவை காணமா? நல்லா தேடி பாத்தியா?
கிச்சன்ல பாரு, அங்க இருப்பா இல்ல வேற எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பா. வேற எங்க போக போறா? இல்ல சித்தப்பா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். கீர்த்தனாவை காணோம். என்னம்மா திடீர்னு காணும்னு சொல்ற? இங்க எங்கேயாவது தான் போயிருப்பா. அதான் தெரியல சித்தப்பா. நைட்டு பூரா ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தா. நம்மளாலதான் சித்தப்பா சித்திக்கு சண்டை வருது, நாம வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இருந்தா. அவளை நான் சமாதானப்படுத்தி படுக்க வச்சேன். ஆனா எந்திரிச்சு பார்த்தா அவளை காணோம் சித்தப்பா. ஹலோ